guys, welcome back to channel. So last video போட்டப்ப எனக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்திருந்தீங்க. Thank you so much for the response. And இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான சாப்னஸ் டிராமா தான் பார்க்க போறோம். So let's get into the video. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு போயிடலாம். லாஸ்ட் டைம் நான் போட்ட கமெண்ட்ல ஒரு பொண்ணு எனக்கு ரிவ்யூ கொடுத்திருந்தேன். ஜாப்பனீஸ் மூவியை விட நீங்கள் கொரியன் அண்ட் சைனீஸ் ட்ரை பண்ணி பாருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நிறைய ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஃபீட்பேக்டா. நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க விட நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் ரெட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அதில் நீ ஒரு பர்சன். நீ இந்த வீடியோ பார்ப்பியா பார்க்க மாட்டியா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. பட் உன்னோட கமெண்டை நான் படித்து பார்த்துட்டு இந்த வீடியோக்குன்னு நிறையவே எஃபர்ட் போட்டிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ இப்போ இல்லை ஃப்யூச்சரில் நீ எப்போயாவது பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு. கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். ரெண்டாவது கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராமா போட சொல்லி கேட்டிருந்தா. நான் ஆல்ரெடி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா, ஸோ அதனால தான் பார்க்க முடியல. நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக போகிறேன். ட்ராமா நல்லாயிருக்கும், வாய்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். ட்ராமா நல்லாயிருக்கு, உங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எப்பயும் போல பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி ட்ராமான்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் பிளாக் ஸ்பான். உனக்காக நான் அந்த சேனலில் ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு பார்க்குறேன். எனக்கு இந்த சேனல்லேயே டைம் சரியாக இருக்குது, அதனால தான் அந்த சேனலை கவனிக்க முடியல. கூடிய சீக்கிரத்தில் வரேன். அண்ட் என்னை யாராவது இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. என்னோட பேர் தான் மீகோ. இங்கே முன்னாடி பார்க்குறதுக்கே அழகாக உட்காந்துருக்கால, இவன் தான் என்னோட டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த லிப்ஸ்டிக் போடாதே, எனக்கு பிடிக்கல. நான் ஸ்கூல் டைமில் நீ லவ் பண்ணும் போது எப்படி இருந்தியோ அப்படி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நானும் சொல்கிறேன், டே இது ஒரு சாதாரண லிப்ஸ்டிக் தான்டா, இதுக்கேண்டா இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னோடனே செம்ம காண்டாச்சு. உடனே நானும் போயிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்னோட ஆஃபீஸ் பிளேஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். அங்கே என்னோட கொலிக்கு இருந்துட்டு, உனக்கு என்னப்பா பாய் ஃப்ரெண்ட்னா பயங்கர வசதி, பெரிய பெரிய அட்வொகேட்டு அப்படின்னோடனே நீ கொஞ்சம் மூடுடி, அவன் எவ்வளவு டாக்ஸிக்காக இருக்கான் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி எனக்கு நானே மைண்ட் வாய்ஸ் விட்டுட்டு இருக்கும்போது எலக்ட் பையன் என்கிட்ட பாத்ரூமுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி வழி கேட்டுட்டு இருந்தான். ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு எப்பரா தெரியுதுன்னு நினச்சிட்டு, சார் அந்த பக்கம் போனீங்கன்னா பாத்ரூம்னு சொல்லப்போ நீயும் என் கூடிய பாத்ரூம் அம்மான்னு கையை பிடிக்க, அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு என்னை காப்பாற்றினா. வா வாட் அ பியூட்டி அப்படின்னு சொல்லி நானே அந்த பொண்ணை 10 நிமிஷமாக சைட் அடிச்சுட்டு இருந்தேன். கைஸ், இது பொண்ணே கிடையாது, இதுதான் என்னோட ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். ஸோ பொண்ணுங்க மாதிரி மேக்கப்லாம் போட்டு இந்த காஸ்பிளேயர் மாதிரி வச்சுக்கோங்களேன். பையனே தெரியாமல் மேடம் உங்கள் லிப்ஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவகிட்டே போய் சொல்லப்போ அவன் மேடம் நான் முதல்ல பொண்ணு இல்லை மேடம், நான் ஒரு பையன் அப்படின்னு. அப்படியா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் பசங்க பாத்ரூமில் ஒரு லிப்ஸ்டிக் வச்சுட்டு இப்படிக்கா போனேன், எவனோ அந்த லிப்ஸ்டிக் ஆட்டையை போட்டு போயிட்டான், கொஞ்சம் கண்டுபிடிச்சி தரீங்களான்னு. ஓ, சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாலில் 3rd ஃப்ளோர் இருக்குது, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு. ஓகேங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபியூச்சர் பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டான். காலத்தோட விதியை பார்த்தீங்களா, நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே பார்த்தா ஏன் ஆள் இங்கே நின்றுட்டுருக்கு. அவன் என்னை பார்த்துட்டு, எங்க நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, மேக்கப் போட்டு பாருங்களேன், நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுன்னு திடுக்குன்னு இருந்தனுக்கு திடீர்னு கிடச்சிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இல்லைங்க வேணாம் நானும் பரவாயில்லன்னு சொல்ல போவேன். ஏன் ஆள் இருந்துக்கிட்டு அட வாமா ஃப்ரீயாகவே போட்டு வரேன்னு சொன்னான். ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பின்னாடியே போயிட்டேன். காஃபி ஷாப்பில் தான் இருந்துட்டு அவனும் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நானும் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே போய் பார்த்தா இருந்துட்டு அவனும் வகை வகையாக காட்டுறான். வா வாட் அ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு என் பக்கத்தில் ஒரு 10-15 செட்டு லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுட்டு உனக்கு எது வேணும்னு சொல்லு, உனக்கு நான் அதை அப்ளை பண்ணி விட்டுறேன்னு சொன்னான். நான் பார்த்துட்டு இல்லை எனக்கு ஒரு டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு மேக்கப்னாவே சுத்தமாக பிடிக்காது, அதனால வேணாம்ப்பான்னு சொல்ல போவேன். இருந்தாலும் என் செல்லக்குட்டி என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ண போக பக்கத்தில் பார்த்தா நிறைய லிப்ஸ்டிக் இருக்க போவேன். இல்லைனா பெரிய அவனாவன் எனக்கு பிடிச்சிருக்குடா நான் போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக என் ஆளுக்கிட்ட இருந்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லிப்ஸ்டிக் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் என் ஆளுக்கிட்ட டே அதை கொஞ்சம் போட்டு விட்றா அப்படின்னு சொல்லி காட்டினேன். அவனும் இருந்துட்டு என்னோட அழகளை அட்மையர் பண்ணி இரு உனக்கு என்ன லிப்ஸ்டிக் நான் மேக்கப்பே போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே நல்ல ஹெச்டி மேக்கப் போட்டு எங்கள் வீட்டுக்குலாம் போட்டதுக்கப்புறம் வா பெண்ணாக முழுசாக உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தே நான் ஐஸ் வச்சுட்டு இருந்தேன். ஏன் ஆளு எனக்கு மேலே எனக்கு ஐஸ் வச்சுட்டு இருந்தான். நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லப்போ என்னமா ஃப்ளட் பண்ணுறேன், இந்த மாதிரி இல்லையே நம்ம டாக்ஸிக் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நேராக வீட்டுக்கு பார்த்தா இங்கே பார்த்தா என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் அவன் என்னடி ஆச்சு உன் மூஞ்சிக்குன்னு கேட்கட்டான். டேய் ஒன்றும் இல்லடா மேக்கப் தான்டா போட்டிருக்கேன் ஏன்டா அப்படின்னு. பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்குது, உனக்கு தான் தெரியல எனக்கு உனக்கு இந்த அளவுக்கு கேவலமாக மேக்கப் போட்டு விட்டான்னு கேட்க போவேன். நானும் என் செல்லக்குட்டி இன்ட்ரோ கொடுக்க போவேன். அவன் கோச்சிக்கிட்டு கிளம்பி மேலே போய்கிட்டே இருந்தான். நானும் பின்னாடியே அவனை சமாதானப்படுத்தினா போகும்போது தண்ணி எடுத்து என் மூஞ்சிலே ஊற்றிட்டானா. டே ரொம்ப ஓவரா போறாடா அப்படின்னு மனசில் நினைச்சாலும் அவனை எடுத்து பேச முடியாது, பேசினா அடிச்சு போடுவான். அதனால நானும் இருந்துட்டு சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் அவன் பாசமாக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தான். சரி இவன் நம்மக்கிட்ட சாரி தான் கேட்க போறான்னு நினச்சி நானும் அவன் பக்கத்தெல்லாம் போய் நின்னா. அவன் இதுக்கு மேலே மேக்கப்லாம் நீ போடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நீ நானும் ரொம்ப நாளாகவே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டோம், 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான். அட பாவி பையிலே தம்மா துண்டு மேக்கப் போட்டாலே
அவ்வளவு டாக்ஸிக்காக இருக்கவங்க கூட எப்போ நான் குடும்பம் நடத்துறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இல்லை என்ன பண்ணுறது, அதான் காதல் கண்ணை கட்டிக்கிட்டு நிற்கிது எனக்கு. அதனால் நானும் அவன்கிட்ட ஓகே நீ நான் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால் எனக்கு மேக்கப்பே வேணான்னு சொல்ல போவேன். இதை தான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னோட ஃபேவரட் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து என் கையிலே கொடுத்து, இங்கே பாரு செல்லக்குட்டி, நீ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஸோ அதனால் இந்த ரெட் லிப்ஸ்டிக்கை தூக்கி குப்பையில் போட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான். இருப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக என் செல்லக்குட்டியை பார்க்க வந்தான். அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி, அம்மா நான் போட்டு விட்ட மேக்கப்பை பார்த்து உன் ஆள் எப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னா, அவன் ரொம்ப கொடூரமாக ரியாக்ட் பண்ண, அதை பற்றிலாம் நீ கேட்காத, நீ என்ன இன்னைக்கு லேடி கெட்டப்பில் இல்லாமல் பாய் கெட்டப்பில் இருக்குது அப்படின்னா, நான் சும்மா டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி கெட்டப்லாம் போடுவேன், நான் ஒரு பையன் தான், நீ என்ன இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஓ அப்படியா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனும் நார்மல் கான்வர்சேஷன் பண்ணும்போது என் பாய் ஃப்ரெண்டை பற்றி அவன்கிட்ட சொன்னேன். இதெல்லாம் கேட்ட உடனே, அடியே இவ்வளோ கொடூரமான அடி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போகிறான், இப்பயே சொல்கிறேன், தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு ஓடிடு, நல்ல வாழ்க்கையை பார்த்து தேடிக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கர அட்வைஸ் பண்ணான். இருந்தாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நானும் ஒத்த காலம் நின்றுட்டு இருந்தேன். அப்போ தான் ஆள் வந்துட்டு, சரி நான் இந்த மாதிரி வீக்கெண்டில் ஒரு எக்ஸ்போ போட்டிருக்கேன், டைம் இருந்தால் நீயும் உன் பாய் ஃப்ரெண்டு எக்ஸ்போக்கு வாங்க, நம்மளாம் வேணா மீட் பண்ணி பேசலாமே அப்படின்னு சொல்லி இவன் நல்ல விதத்தில் தான் கூப்பிட்டான். நானும் என்ன பண்ணேன், சரி நம்ம பாய் ஃப்ரெண்ட் கூட வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேம்ப்ளெட் எடுத்துகிட்டு வந்து நான் என் ஆளுக்கிட்ட வந்து, மச்சான் வரியா அப்படின்னு சொல்லி என் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டான். அவன் பார்த்துட்டு, ஓ இவன் தான் நான் அந்த பையன், வாடா என் சக்காலத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் மைண்ட் வாய்ஸ் ஓட்டிட்டு, அவன் எக்ஸ்போக்கு நானும் போக மாட்டேன் நீயும் போகக்கூடாது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கண்ணாலே மிரட்டிட்டு இருந்தான். இருந்தாலும் என் செல்லக்குட்டிக்காக எடுத்துட்டு, நோ நீ நானும் கண்டிப்பாக போகிறேன், வீக்கெண்டு நீ ஃப்ரீ தானே சொன்னேன். யார் சொன்னது நான் வீக்கெண்டு ஃப்ரீ அப்படின்னு, எனக்கு இம்பார்ட்டண்டான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது, ஸோ அதனால் நானும் போக மாட்டேன் நீயும் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி என்னை பயங்கரமாக டாமினேட் பண்ணான். அப்போ தான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன், அவன் வீட்டில் இருக்க நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட அவன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானு. அதனால் பார்த்தீங்கன்னா இவன் கிடக்கிற மாதிராண்டி, இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போவை பார்க்குறதுக்கு நானே கிளம்பி போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா என் செல்லம் இருந்துட்டு எக்ஸ்போலாம் வந்து நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ நானும் அவனும் கொஞ்சம் டைம் கிடைக்குன்னு சொல்லிட்டு வெளியே போய் சுற்றி பார்க்கும்போது எனக்கு அழகான ஒரு ஹேர் கிளிப்போ சம்திங் ஏதோ கொடுத்தான். அதை நான் பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் உனக்கு நல்லா இருக்கும், நீ வேணால் ட்ரை பண்ணி பாருன்னா. என்ன பண்ணுறது, என்னதான் இருந்தாலுமே என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பிடிக்காதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு நான் அவனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் வந்து நின்னானா. பார்த்தோன்னே பில்டிங் ஸ்டாக் தான், பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் வீக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் கடை நடுங்க ஆரம்பிக்க, அவன் பார்த்தீங்கன்னா நேராக என் செல்லத்தை வந்து லுக்கு விட என் செல்லம் வந்துட்டு வாடா என் சக்காலத்தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் மாறி மாறி ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. ஜஸ்ட் வாய் சண்டை இல்லை, பார்வையால் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. இவனுக்கு 2 பேர் கண்ணால் பார்க்க நடுவில் நான் பூந்து, இவன் தான் என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு, நடுவில் உண்மையை உளறிட்டான், ஐயோ இன்னும் உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு, இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு அவனுக்கு இன்ட்ரோ கொடுத்தேன். உடனே என்னோட செல்லம் வந்துட்டு, ஓ இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னோடனே அவன் வந்துட்டு, ஓ இவன் தான் உன் புது ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருந்தானுங்க. நான் தான் சிங்கம் ஒரு பக்கம் சிறுத்தை ஒரு பக்கம், இவனுக்கு 2 பேர்த்தையும் முதல்ல பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, வா நீ நான் இங்கே வெளியே போகிறேன்னு சொன்னி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா அவன் வந்துட்டு, நான் தான் வெளியே போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, யாரை கேட்டு நீ வீட்டை விட்டு முதல்ல வெளியே வந்தேன், அவன் கூட சுத்தாதன்னு சொன்னேன்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன், என் பேச்சே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு மேனிபுலேட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே நானே தப்பெல்லாம் என் மேலே தான் சொல்லி சாரியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா என் செல்லம் ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துட்டான். அவங்க மேனேஜர் வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை என் ஆளோட பாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நான் பார்த்தேன். ஓ பாய் ஃப்ரெண்டை பார்த்தேன், என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் ரொம்ப பெரிய பணக்காரன் போல, நல்ல வெல்த்தான ஃபேமிலி, ஒரு அட்வொகேட்டாக இருக்கான், அவன் முன்னாலாம் நான் ஒன்றுமே இல்லை தானே அப்படின்னு சொல்லி என் செல்லம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அவங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி இருக்கான், அவன் எனக்கே தெரியாமல் ஏன் போய் மீட் பண்ண போயிருக்கான். ஏன்னு பார்த்துட்டு, சொல்லுங்கப்பா உனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே என் தம்பி ஏதோ ப்ராடக்ட் கேட்பான், ஆனால் அது கடையில் இருக்காது, ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி இருந்துட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் பார்த்தா என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் அவனை பார்த்தாலே கொஞ்சம் அள்ளி விட்டுட்டு தான் இருக்கிறதால என்ன பண்ணுறது, திடீர்னு பார்த்தா என்னை ஒரு பெரிய கப்பலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நானும் பார்த்துட்டு, ஏன்டா இவ்வளோ பெரிய ஃபேன்சி ரெஸ்டாரண்ட், அதுவும் ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன ஏன்டா கூட்டிகிட்டு இருந்தோன்னே இம்பார்ட்டனாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு இருந்தான். நான் கூட பிரேக்கப் தான் பண்ணிடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை பிரேக்கப்லாம் எதுவும் பண்ணல, என்ன அதுக்கு பதிலாக நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னல, ஸோ டேட்டு டைம் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால இதுக்கு மேலே வந்து அவன்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்கிறான். நானும் அவன் மேலே ரொம்ப காதலில் இருந்தேன் அந்த டைமில், ஸோ அதனால் நானும் இருந்துட்டு சரின்னு சொல்லிடுறேன். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் செல்லக்குட்டி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண போவேன். அந்த மெசேஜை கரெக்டாக இந்த டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க போக, இவன் நம்பரை ஏன் நீ வச்சிருக்க, அவனை இப்பயே பிளாக் பண்ணி, இல்லைனா நான் வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்ல போவேன். நான் பண்ண மாட்டேன்னு சொல்லப்போ அவன் என் கையை பிடிச்சி முறுக்க போவேன். என்னடா இவ்வளவு மோசமாக இருக்கா, இருந்தாலும் இந்த கல்யாணத்தை பண்ணணுமான்னு ஒரு செகண்ட் நினச்சாலும் சரி விடு, இவன் ஏதோ பொசசிவில் பண்ணுறான்னு சொல்லிட்டு என் மானங்கிட்ட மூளைக்கு அப்போ புரியாமல் சரி உனக்கு என்ன, நான் அவனை பிளாக் தானே பண்ணணும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா என் செல்லக்குட்டியை பிளாக் பண்ணி விட்டுட்டேன். இந்த பக்கம் பார்த்தா ஏன் ஆள் அன்னைக்கு லேடி கிட்ட போட்டுட்டு அவன் காலேஜில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இந்த கன்சல்ட்டிங் கவுன்சிலிங்லாம் கொடுத்துட்ருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எனக்கே தெரியாமல் யாழை ரூட்டு விட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு
நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் 2 பேர் வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு செல்லத்திட்ட கேட்க போவேன். அவனும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் பார்த்தா நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட இருந்துட்டு இந்த மாதிரி நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமான்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாக்கெலாம் ஒரே குஜால். ஏன்னா அவன் தான் பயங்கர வெல் செட்டில் ஃபேமிலியாச்சே. அவங்களாம் இதை நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. சரி என் தம்பி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய் எட்டி பார்த்தா என் தம்பி என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டான். ஜஸ்ட் சிப்ளிங்ஸ் திங்ஸ். அவன் கிட்ட போய் நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொன்னால் என்னமோ பண்ணுப்ப அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். சரிப்போ அப்படின்னு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஆஃபீஸில் வேலையே செய்ய முடியல. ஏன்னா என் செல்லத்துக்கு தான் ஒரு பயங்கரமான மெசேஜ் அனுப்பியிருப்பேன். என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவன் கனெக்ஷனை கட் பண்ணுன்னு சொன்னோன்னே அவன்கிட்ட இனிமேல் நான் காண்டாக்ட் பண்ணாது ரொம்ப ஹார்ஷாக வந்து சொல்லிட்டேன். ஸோ அதனால் ஷிஃப்ட்டு முடிஞ்சோன்னா அவன்கிட்ட போய் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு நேராக என் ஆளை மீட் பண்ண போனேன். அவன்கிட்ட போயிட்டு அவன் காலில் மட்டும்தான் உழுவல, மற்றபடி எல்லா விதத்துலையும் சாரி கேட்டுட்டு நேற்று ராத்திரி இந்த மாதிரி தான் நடந்துச்சு, என் பாய் ஃப்ரெண்ட் தான் உனக்கு அந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ண சொன்னான், ஸோ எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நான் அந்த மாதிரி அனுப்பிட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி என் செல்லத்திட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு. அவனை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இன்றைக்கி ராத்திரி என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச போகிறேன், எனக்கு இந்த மேக்கப் போகிறதெல்லாம் பிடிச்சிருக்கு, நான் எப்படி இருக்கணும் அப்படியே நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன், ஸோ அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு நேராக என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டு இங்கே பாரு எனக்கு மேக்கப் போகிறது பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நான் எப்படி இருக்கணும் அப்படியே நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி கப்பில் காஃபி குடிச்சிருந்துருப்பேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் காரை வந்து லைட்டாக ஒட்டியிருந்திருக்கும். இந்த சீனை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். அவன் பார்த்துட்டு இந்த லிப்ஸ்டிக் ஒன்று அப்படியே தூக்கி போட சொன்னேன்ல, என்ன தைரியம் தான் நான் தூக்கி போடுன்னு சொல்லி ஒரு பொருளை நீ இன்னும் எனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுட்டு இருந்திருப்பேன், இது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக இல்லை ரொம்ப டைரக்டாகவே நான் வந்து என் செல்லத்தை பற்றி அவன் பேசிகிட்டு இருந்தான். நானும் பார்த்துட்டு நான் யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஆக கிடையாது, எனக்கு மேக்கப் போடுறது பிடிச்சிருக்கு, நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கோ, அப்படி இல்லைனா இருந்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவன்கிட்ட வந்து எடுத்து பேசின கொடுமைக்கு அப்படியே அந்த லிப்ஸ்டிக் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ஷாக அழிச்சு விட்டுட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதில் துளி கூட விருப்பம் கிடையாது, நான் என்ன சொல்கிறனோ அதை தான் நீ கேட்கணும், அதை விட்டுட்டு நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வில்லத்தனமான டைலாக்லாம் விட்டுக்கிட்டு இருந்தான். யாரா நீ சரியான செங்கோல் சைக்கோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்துட்டு அன்னைக்கு ராத்திரி நடுராத்திரி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்கப் போடுறது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன். இருந்தாலும் அவன் பார்த்துட்டு மேக்கப் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம், தப்பான பொண்ணுங்க தான் மேக்கப் போடுவாங்கன்னு சொல்ல போவேன். அவன் கூட நான் பயங்கரமாக ஆர்கியூ பண்ண போவேன். உடனே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இழுத்து வெளியே தள்ளி விட்டுட்டான். டேய் என்னடா வெளியே தள்ளி விட்டுட்ட அப்படின்னு சொல்லி சாக்கா திரும்பி பார்க்கறதுக்குள்ளே ஃபோனு அதுக்கப்புறம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இன்னைக்கு ராத்திரி வெளியவே தூங்கி இல்லைனா வெளியே எங்கேயோ ஹோட்டலுக்கு போய்டுன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டான். அவன் வீட்டு கதவை வந்துட்டு டே இன்னும் தைரியம் இருந்தால் என்னை வெளியே விட்டு சாத்திருப்பா, ஒழுங்கு மாதிரியாக கதவு தரையிலனா வந்தேன்னு வச்சுக்கா மூஞ்ச வாடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வெளியே சத்தம் போட்டுட்டு இருந்தா. அவன் அந்த காஃபி மக் இருக்குள்ள அந்த காஃபி மக்கில் என் லிப்ஸ்டிக் கலர் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருவான். இந்த சீனை பார்க்கும் போது கைஸ் சீரியஸாக சொல்கிறேன், நம்ம ஹீரோயினே குப்பை தொட்டியில் தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ கறிக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் என் பாய் ஃப்ரெண்ட் துரத்திட்டனால வந்துட்டு நான் ரோட்டில் நடந்துட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஆள் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறான்னு சொன்னால அந்த மேனேஜரை பார்த்தேன். அவங்க பார்த்துட்டு என்னம்மா மூஞ்சிலலாம் அடிப்பட்ட மாதிரி இருக்குது, ஐயோ அடியெல்லாம் பரல, அது ஜஸ்ட்டு லிப்ஸ்டிக் தான் ஜஸ்ட்டு அழிஞ்சிருக்கு அவ்வளோதான் சொன்னோன்னே இந்த ராத்தில் நடு ரோட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு என் டாக்ஸிக்குக்கும் முட்டுன விஷயத்த சொன்னோன்னே சரி வா கடைக்கு போகிறோன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக அந்த விஷயத்த என் செல்லத்துக்கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே அவன் வீட்டிலேருந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துருப்பான் அந்த டைமிங்கில். அப்படி இருந்துட்டு என்ன தான் நடந்துச்சு சொல்லு அப்படின்னோடனே இவ வந்து வீட்டில் நடந்த எல்லாத்தையும் சொன்னோன்னே என்னோட செல்லக்குட்டி என்ன சொன்னிச்சுன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக உன் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு நீ எவ்வளோ பெரிய விஷயத்த சால்வ் பண்ணாலும் சரி எவ்வளோ பெரிய விஷயத்தில் போய் நீ மாட்டினாலும் சரி என்னைக்கும் மறந்துடாத, உனக்காக கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நின்றுட்டு தான் இருப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ கண்டிப்பாக வந்து என்கிட்ட நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் செல்லம்மா பயங்கரமாக மோட்டிவேஷன் கொடுக்குறான். டே யாரா நீ இந்த அளவுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு செகண்ட் எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. ஒரு செகண்ட் என்னோட டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டை மறந்து நான் இவனையே வந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கான், என்னோட ஜிபிஎஸ்ஸை அவனோட ஃபோனோட ஆட் பண்ணி நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கான். சரியான சைக்கோ கிட்ட தான் போய் நல்லா மாட்டிக்கிட்டேன் கைஸ் அந்த டைமிங்கில். ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஆனோன்னு இருந்துட்டு மேனேஜரை பார்த்து இந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் நேற்று ராத்திரி எனக்கு அடைக்காலெல்லாம் கொடுத்ததுக்கு, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வழி அனுப்பி வச்சாங்க. நான் போனதுக்கப்புறம் என் செல்லக்குட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கனால தான் அவன் லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணாமல் அவன் என்ன தான் லவ் பண்ணாலும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த மேனேஜரை பார்த்து அவன் பாய் ஃப்ரெண்டை பார்த்து அப்படியே மூஞ்ச உடைக்கணும் போல இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் பாய் ஃப்ரெண்டு அவன் ஆஃபீஸில் உட்காந்து ஏதோ ஒரு மெயிலில் ரொம்ப நேரமாக தட்டிட்டு இருப்பான். இதை பார்த்த பர்சனல் அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன சார் ரொம்ப நேரமாக தட்டிட்டு இருக்கீங்கன்னு கேட்டோன்னு நேற்று ராத்திரி எனக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன சண்டை ஆயிடுச்சு, அதனால தான் அவளுக்கு லவ்
லெட்டர் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவான். பக்கம் பார்த்தா என் தம்பி இருந்துட்டு என் செல்லத்தை பார்க்கறதுக்கு அவன் வேலை செய்கிற கடைக்கே வந்திருப்பான். எதுக்குடா வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா என் தம்பிக்கு சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்கான், ஸ்கின்னில் அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் மேக்கப் போட்டால் ரொம்ப நல்லா மேக்கப் போடுறீங்க, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து என் ஆளுக்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பான். பக்கம் பார்த்தா என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அந்த மெசேஜை பார்த்தோன்னே எனக்குலாம் அள்ளு விட்டுருச்சு. ஐயோ இவன் நான் மறுபடியும் மெசேஜ் பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே என் செல்லத்துக்கு ஃபோன் பண்ணி டே நீ எங்கே இருந்தாலும் முதல்ல கிளம்பி இங்கே வாடா, ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லிட்டு என் ஆள்கிட்டையும் காட்டினேன். நேற்று ராத்திரி வெளியே வந்து நாய் மாதிரி அடித்து துரத்திட்டு வீட்டு சாவி வந்து நான் எப்பயும் வைக்கிற இடத்துல தான் வந்திருக்கேன், ஸோ வந்து வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருக்கான். இதை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என் செல்லக்குட்டி பார்த்துட்டு உன் மனசு என்ன சொல்கிறதோ அதை மட்டும் நீ கேளு, இப்போ நீ அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு அந்த மரியாதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வா நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேஸ்பால் அடிக்கிற கிரவுண்டுன்னு நினைக்கிறேன், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு தோ அங்கே இருக்குது பத்தியா அதுதான் அந்த பால் தான் உன் பாய் ஃப்ரெண்டு, அந்த பாய் ஃப்ரெண்ட் உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பான், அந்த பாலை போட்டு அடிக்கிற அடியில் அவன் மண்டையை உடையணும் அந்த அளவுக்கு அடிக்கிற நீ அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு பாலை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க வெறியும், நான் தைரியம் தான் என் தலையிலேயே வந்து தண்ணி எடுத்து ஊற்றுவேன், பெரிய இவனாடா நீ பெரிய வைக்கணும்னா பெரிய புடுங்கியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாலனா அடித்த வேகத்துக்கு உண்மையாலுமே என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் அந்த இடத்துல இருந்தானா மண்டையை உடச்சி மாவளை கேத்திருப்பேன். அப்புறம் என்னோட செல்லக்குட்டி இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத உன் மனசு சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் கான்வர்சேஷன் பண்ண போக எங்கள் கான்வர்சேஷனை வேற ஒரு பையன் வந்து ஒட்டிக்கிட்டு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்கிறான். இவன் யாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி ராத்திரி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா என் பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன், தங்குறதுக்கு கிடையாது, போய் என் பொட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு நீ எனக்கு வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டு நேராக கிளம்பி வந்துட்டேன். அந்த மாதிரி கிளம்பி வரது வந்துட்டு என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் வந்து ரோட்டில் நின்று பார்த்துட்டு நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு ஷவர் ஆன் பண்ணிச்சுட்டு என்ன தைரியம் இருந்தால் என்ன வேணான்னு சொல்லிட்டு போய் அவன் கூட போயிட்டு இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனா செம்ம காண்டாகிட்டு இருக்கான். இவனோட புத்தி பயங்கர வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இனிமேல் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜிபிஎஸ் எடுத்து ட்ராக் பண்ணி பார்க்குறான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பார்த்துட்டு உங்கள் அம்மா வீட்டில் இருக்கியா, இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் எங்கள் அம்மா கூப்பிட்டு வச்சு மம்மி அவன் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இந்த கல்யாணத்தை வந்து நான் கால் ஆஃப் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல போக எங்கள் அம்மா அவனை விட பெரிய மேனிப்புலேட்டர், அவங்க இருந்துட்டு அதெல்லாம் கிடையாது செல்லம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல போக சரி நம்ம தம்பிக்கிட்டையாவது பேச போகலான்னு போய் என் தம்பியோட டோர் எட்டி பார்த்தா அவன் மூஞ்சில் பல பிரச்சனை. அவன் இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டே பேசாமல் நீ ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் இல்லை ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாரு நான் சஜஷன் கொடுத்தேன். கேட்ட கொடுமைக்கு அவன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. நீலாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா, அதோ இப்போ நீ போட்டிருக்கல இந்த ட்ரெஸ்ஸே உன் பாய் ஃப்ரெண்ட் தானே உனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தான், நீ ஏன் முதல்ல அவன் கண்ட்ரோலில் இருக்க, நீயெல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணலாமா, கிளம்பு எனக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நேராக என் ஆளை பார்க்க வந்தேன். ஏன் ஆளும் நானும் வந்து ஜாலியாக வந்து ரெயினில் நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் சும்மா கேஷுவலாக இருந்துட்டு உங்கள் 2 பேர் லவ் ஸ்டோரியை சொல்லுங்களேன், ஃபஸ்ட்டு டேட்டை பற்றி சொல்லுங்களேன்னு கேட்டோன்னே நானும் சொன்னேன் என்னோடய ஃபஸ்ட்டு டேட்டில் அவனுக்காக மேக்கப்லாம் போட்டு கேர்ள் ஹேர்லாம் பண்ணிட்டு போனேன். ஆனால் அவன் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னான், என்னத்துக்கு உன் மண்டே இப்போ நூடுல்ஸ் மண்டை மாதிரி இருக்குது அப்படின்னு. டே இது நூடுல்ஸ் இல்லைடா கேர்ள் ஹேர்ரா அப்படின்னு. சி இது பார்க்கவே நல்லா இல்லை, நீ எப்போ இருக்க மாதிரியே டேட்டுக்கு வந்துருக்கலாம் அப்படின்னு. டே நான் இவ்வளவு ஸ்பெஷலாக வந்தது உனக்காக தான் சொன்னேன். ஆனால் அப்போ அவன் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொன்னான், நீ எப்படி இருந்தாலுமே எனக்கு பிடிக்கும் இந்த மேக்கப்பை போடாதுன்னு அப்பயும் தான் சொன்னான் அப்படின்னு. உடனே என் செல்லம் இருந்துட்டு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ கூட நீ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்க, ஸோ வந்து உனக்கு வந்து என்ன தோணுதோ அதையே நீ பண்ணு, நீ வந்து மற்றவங்க வந்து உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு விடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு சரி நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். போய் பார்த்தா வேறு யாரும் இல்லை என் தம்பி தான் அந்த கிளைண்ட்டே. நார்ந்துட்டு இவனை எப்போ உனக்கு தெரியும் கேட்க போக அவன் வந்துட்டு சார் இவளை எப்படி உங்களுக்கு தெரியும் போ கேட்க போக ஆமாம் முதல்ல நீங்கள் 2 பேர் யாருன்னு ஏன் ஆளை கேட்க போக அதுவா இவன் என் தம்பி தான், இவன் என்னோட வீணா போன அக்கா தான் அப்படின்னு சொல்ல போக என் தம்பி தான் உன்னோட கிளைண்ட்டா, சரி நீங்கள் 2 பேரும் உங்களோட ஜாபை பாருங்கள் எனக்கும் ஒர்க்குக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு என் தம்பியை இருந்துட்டு அவன் கூட அனுப்பி வச்சுட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் ஆள் அப்படியே பாவமாக ஏக்கமாக பார்த்துட்டே இருந்தான் திரும்பி பார்ப்பானான்ட்டு. ஆனால் நான் திரும்பியே பார்க்காம போயிட்டேன். என் ஆள் இருந்துட்டு என் தம்பியை கூப்பிட்டு வச்சு உனக்கு என்ன தான் தம்பி பிரச்சனை அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃபேஸில் அங்கங்கே கொஞ்சம் பேட்சாக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன். இது எப்படி மேக்கப் போட்டு ஹைட் பண்ணுறதுன்னு நான் ஜஸ்ட் உனக்கு ட்ரையல் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிக்கு வந்து அழகான ஒரு ட்ரையல் காட்ட போக சாதாரண இருந்த பையனை சல்மான் கான் பையனாக மாற்றிட்டான் என் ஆள். உடனே பார்த்துட்டு வாட் அ பியூட்டி என்னையே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் செல்லக்குட்டி என் தம்பிக்கிட்ட மேக்கப் அப்படிங்கிறது யார் வேணால் போடலாம், ஸோ வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ கண்டிப்பாக போடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டான். ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏதோ கடைக்கு போயிருப்பான் போல் என் ஆள் எனக்காக ஒரு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருக்கான். அந்த ஓனர் ஆண்டி பார்த்துட்டு என்னடா
ஏதுடா எனக்காடா வாங்கிட்டு வந்து அப்படின்னு சீச்சி உங்களுக்குலாம் வாங்கிட்டு வரல, நான் வந்து என் ஆளுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என் ஆளு சொல்ல போக அப்போ அந்த ஆன்ட்டி பார்த்துட்டு ஓ ஆளை பற்றி தானே பேசிட்டு இருந்தோன்னே வந்துட்டா குடு நீயே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னன்னு பார்த்தா நான் தான் அவங்களுக்கும் கிஃப்ட்டு என் ஆளுக்கு ஒரு கிஃப்ட்டு, ஸோ 2 கிஃப்டாக வாங்கிட்டு வந்து இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு என் ஆளை பார்த்துட்டு இது உனக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனும் ஓப்பன் பண்ணி பார்த்தா இருந்துட்டு இந்த மேக்கப் பர்ஸு பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு நல்லா இருக்கா, நீ ஏதோ எனக்கு வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க அதை காட்டுறா அப்படின்னு ஓ அதுவா ஒரு அதுவா அது ஒரு லிப்ஸ்டிக் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன், நீ என்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேதானேன்னு சொல்லிட்டு என் செல்லம் என்னை பார்த்து கேட்டுச்சு. சரி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் என் செல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இந்த மேக்கப்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன பண்ணுறதா ஒரு பையனாக பிறந்துட்டதுனால வந்துட்டு எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு அந்த விஷயம் ரொம்பவே பிடிக்கும். ஈவன் என் ஆளுக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்திருக்கா. அந்த பொண்ணை உதவே என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ரூமெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்போது மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாரோடது உங்கள் அம்மாவுதான்னு கேட்க போவேன். ஏன் ஆள் இல்லை மேக்கப் நான் தான் போடுறேன்னு சொல்ல போவேன். அவள் வந்து ஏன் ஆள் இருந்துட்டு வேற ஒரு விதமாக நினச்சிக்கிட்டு ஐயோ அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவான். ஸோ இந்த இன்சிடென்ட் தான் என் ஆள் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு போய் ஸ்கூலில் எல்லாத்தையும் சொல்லிட்டா தெரியுமா, எல்லாரும் சேர்ந்து என்னை புல்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கேட்டுட்டான். எனக்கு அந்த இடத்துல வந்து என் ஆளுக்கு எப்படி ரிப்ளை கொடுக்குன்னே தெரில. ஆனால் இன்னமும் சொல்கிறேன் அந்த விஷயத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி அவன் என்கிட்ட கேட்கும் போது நான் கண்டிப்பாக அவனுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த இடத்துல நான் அமைதியாக இருந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது சரிவா நானே அவனை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் ஆள் என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் என்ன நினச்சானோ தெரில. இங்கே பாரு ஃபர்ஸ்ட் டே பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்து அவனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து அவன் கூட ஒரு டேட் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியும் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க ரிலேஷன்ஷிப் இப்போ அந்தளவுக்கு இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைனா என் கூட ஒரு டேட் வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு வந்த லிப்ஸ்டிக்கையும் அவன் வந்து என் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க விஷயத்தையும் ரெண்டையும் ஒரே டைமில் சொல்லிடுவான். ஆனால் எனக்கு வந்து அவனை வந்து அந்த மாதிரி பார்க்கணுங்கிற எண்ணம் சுத்தமாக இல்லை. அதனால் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் என் ஆளை வந்து ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்படி இருந்தால் கூட என் செல்லக்குட்டி இருந்துட்டு சரி பரவாயில்ல விட ரிஜெக்ட் தானே பண்ணேன், நோ ப்ராப்ளம். பட் நான் உனக்காக வாங்கினேன் இந்த லிப்ஸ்டிக்கை மட்டும் நீ வேணான்னு சொல்லிடாத. உனக்காக நான் பார்த்து வாங்கினது இந்த ப்ளீஸ் இதை அதை எடுத்துக்கோ, நீ ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக என்கிட்ட இருந்து அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அந்த லிப்ஸ்டிக்கையும் வாங்கிட்டு நான் வந்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தா என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாக அவன் ஏதோ புதுசாக எனக்கு ஒரு பாயாசத்தை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கப்பை தூக்கி எரிஞ்சாலும் அதே மாதிரி இன்னொரு கப்பை புதுசாக வாங்கி வச்சுட்டு நீ கூடி சீக்கிரம் என்கிட்ட வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அன்னைக்கு ராத்திரியே எங்கள் வீட்டுக்கு ஒரு போஸ்ட் கவரில் போஸ்ட் வந்துச்சு. என்னடா இது நம்ம டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வருதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் ஃபஸ்ட்டு சீனில் சொல்லியிருப்பான் பார்த்தீங்களா, எனக்கே என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சண்டை, லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்ட்டு. அது லவ் லெட்டரே கிடையாது. நான் அவனை சீட் பண்ணிட்டேன், என்னை வந்து ஏமாற்றிட்டா, எனக்கு 30 லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் என் மேலே கேஸ் போட்டிருக்கதான் அவன் லவ் லெட்டருக்கு சொல்லியிருக்கான் மக்களே. பக்கம் பார்த்தா அடுத்த நாள் மார்னிங் எனக்குலாம் என்ன பண்ணுறேன்னு தெரியல. அட பாவி என்னடா 30 லட்சம் கேட்குற, எங்கடா போவேன் 30 லட்சத்துக்கு, பேசாமல் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி அவங்ககிட்டே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே பல எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ தான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாடான்ட்டு. கரெக்டாக அந்த டைமில் என் தம்பி வந்துட்டு என்னாடி உன் மூஞ்சில் 3/4 கிலோ குறையுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டான். நானும் வந்துட்டு போல்டாக காட்டிக்கணும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நடிக்காத, உன் எக்ஸுக்கிட்ட இருந்து அந்த லெட்டரை நான் பார்த்துட்டேன் அப்படின்னா சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஒர்க்குக்கு போனேன். ஒர்க்கில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லும் போது அவங்க பார்த்துட்டு நீ வந்து உன் பாய் ஃப்ரெண்ட்டை போய் பேச மச்சான், எதுவாக இருந்தாலும் சரியாக போயிரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என் பெஸ்ட்டில் என்னை பயங்கர மோட்டிவேஷன் பண்ணான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே நல்ல மேக்கப்லாம் போட்டு அப்போ கூட அவனுக்கு பிடிக்காத அந்த லிப்ஸ்டிக் தான் நான் போட்டு போனேன். நேராக அவனை மீட் பண்ண போனேன். அவனு என்னை பார்த்துட்டு சரி வா வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டான்னு என்ன பண்ணுறேன்ட்டு அது என் வீடு கிடையாது உன் வீடு தான், ஸோ அதனால் வந்துட்டு நீ நானும் பேசுகிறதா இருந்தால் இங்கேயே பேசலாம் அப்படின்னு. இங்கே எப்படி டீன் ரோட்டில் பேச முடியும், வா 2 பேர் வீட்டுக்கு போய் பேசலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தான். சரி இவன் சொல்கிறது லாஜிக் படி கரெக்டாக தானே இருக்குது, ரோட்டில் எப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு சரி வா வீட்டுக்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு நேராக அவன் வீட்டுக்கு போனோம். வீட்டு போய் அவனை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வாரத்தை கேட்டேன். என்ன தைரியம் தான் நான் வந்து உனக்கு ஏமாற்றிட்டேன், சீட் பண்ணிட்டேன், 30 லட்சம் கேட்கலையடா, அட பாவி உன் கூட இவ்வளோ நாள் நான் வாழ்ந்ததில்ல, 30 லட்சத்தை என் கண்டை கூட பார்த்ததில்லடா, என்ன தைரியம் இருந்தா நான் வந்து உன்னை ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸெல்லாம் போடுவேன், மரியாதையாக இருந்து கொள்ளலாம், வெளுத்து போடுவேன் வெளுத்து அப்படின்னு சொன்னோன்னே உடனே என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் என்ன பார்த்துட்டு நீ மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமே நீ தான் என்னை விட்டுட்டு போயிட்ட, நீ வந்து பண்ணதுனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ கூட இவன் என்ன தான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். நானும் அவனை பார்த்து டேய் நான் ஜஸ்ட்டு மேக்கப் தான் போட்டான், அதுக்கே நீ இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுற அப்படின்னு மறுபடியும் மேனிப்புலேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் ஒன்றா டேட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சும்மா சொன்னேன் அவங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரி வக்கீலெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நான் அந்த மாதிரி பசங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. இவன் உண்மையாலுமே வக்கீலானதுக்கு காரணமே எனக்கு அந்த பேஷன் பிடிக்கும் தான். அதை வந்து இப்போ மீன் பண்ணி சொல்கிறான், உனக்காக தான் நான் வந்து ஜப்பான்லேயே பெரிய வக்கீலாம் ஆன
சொன்னேன். ஆனால் நீ என்னன்னா இப்போ எனக்கு வந்து தூக்கி போட்டுட்டு போயிட்டேன், என் லவ்வை நீ மதிக்கவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணிட்டான். நானும் மேனிப்புலேட் ஆகிட்டேன். உடனே ஐயோ தப்பெல்லாம் நம்ம மேலே தான் சொல்லிட்டு மறுபடியும் பழையெல்லாம் தூக்கி என் மேலே போட்டுட்டோன்னே என் பாய் ஃப்ரெண்டு என்னை மறுபடியும் கிஸ் பண்ணி நீ நானும் மறுபடியும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேனிப்புலேட் பண்ணான். நானும் மண்டையை ஆட்டிட்டு வரு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் திரும்பி உங்கள் மாமா கூட போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என் தம்பியெல்லாம் நான் அசிங்கமாக பார்த்தான். கூச்சமே இல்லை உனக்கு, அவனை அவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி அவங்க கூடயே போகிறேன், சரி போய் தொலை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். அனுப்பிட்டு என் தம்பிக்கார சும்மால இருக்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா என் ஆளை லேடி கிட்ட போட்டு உங்களோட டிராயிங் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கும்போது என் ஆளுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் போட்டு விட்டுட்டு அவன் இந்த மாதிரி அக்கா திரும்பி அவன்கிட்டயே போயிட்டா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஓன்னு ஒப்பாரி வைக்க என் ஆள் இருந்துட்டு டே சும்மா இருடா உங்கள் அக்கா என்னையவே ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு டே தகப்பா உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு போய் அவங்ககிட்டயாடா சொல்லி வைப்ப அப்படின்னு சொல்லி நானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னோட ஆள் பார்த்துட்டு சரி விடு, அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதை அவளே பண்ணட்டும், அவளுக்கு அவன் கூட போகணுன்னா போட்டும், நான்லாம் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லைடா விட்றா, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஆள் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா என் ஆள் வேலை செய்கிற கடைக்கு வேற ஒரு அட்வொகேட் வரான். ஸோ அந்த அட்வொகேட் இருந்துட்டு இந்த மேனேஜர் வந்து நல்ல விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அட்வொகேட் பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசிட்டிங் கார்டை வந்து கொடுத்துட்டு போவான். கைஸ் இந்த பையனை கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, சீரீஸில் பின்னாடிலாம் வருவான். ஸோ திரும்பி நம்ம பேக் டு ஸ்டோரி. குளிச்சுட்டு வந்து வெளியே பார்த்தா என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு அவன் இருந்துட்டு வேலைக்கு போகாமல் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்டா நீ வேலைக்கு போகலன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி உனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கலான்னு இருக்குன்னு சொல்லும். ஸோ வந்து யூ கோ அண்ட் டேக் கேர்யா அப்படின்னு சொன்னோன்னே எனக்குலாம் ஒரு செகண்ட் புல் அரிச்சிருச்சு. உண்மையாகவே இவன் திருந்திட்டா தான் போல. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நம்மளை எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரி திரும்பி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவுதான் நம்ம பாய் ஃப்ரெண்ட் திருந்திட்டான். ஐயோ இனிமேல் டாக்ஸிக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றுக்குள்ளே மண்டைக்குள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்க அப்போ கரெக்டாக என் பாய் ஃப்ரெண்ட் என்னை கட்டி பிடிக்க வா வாட் அ ரொமான்டிக் ஃபீலிங். அம்மா அவன் என்னை பார்த்து செல்லமே நம்ம 2 பேத்துக்குள்ளே நடந்துடுச்சு, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை கால் ஆஃப்லாம் எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன கால் ஆஃப் பண்ணாதன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டான். சரி அவ்வளோதான் நம்மளோட பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த சைக்கோலாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நானும் ஓகே பண்ணிட்டேன். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் ஆள் ஏன்னா நம்மளை வேணான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்த பர்சன் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் இது எதுவும் தெரியாமல் நான் திரும்பி என்னோட டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் கிட்டே திரும்பி போய் அவனுக்கு லிப்பில் கிஸ்ஸெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். பக்கம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு அவனுக்காக குக் பண்ணுறது. ஏன்னா எனக்கு குக்கிங்கே வராது, அது என்ன கர்மமோ தெரில, ஏதோ ஒன்றை போட்டு வறுத்து பிறசெஞ்சு ஏதோ ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணி அவன்கிட்ட போய் கொண்டு போய் கொடுத்தா வாவ் டார்லிங் உன்ன மாதிரி சூப்பராக இருக்குன்னு சொல்ல போவேன். நான் வந்துட்டு பட்டுக்குட்டி உனக்காக தான் நான் பண்ண போக அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் மார்னிங்கில் பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம் இவன் எப்படி என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ட்டு. நான் அவன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், எனக்கு மேக்கப் பிடிக்கும், நான் எப்படி இருக்கணும் அப்படியே தான் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்ட்டு. ஸோ அவனும் வந்து ஓகே சொல்லிட்டான். அதனால தான் 2 பேரும் இப்போ மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டோம். பக்கம் பார்த்தா என் ஆள் அவன் பார்த்தீங்கன்னா அவன் காலேஜில் ஒரு பொண்ணு போன வாரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வரியா 2 பேர் வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாள். அந்த பொண்ணு கூட அவன் ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து போயிருப்பான். அவள் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னு சொன்னோன்னே அப்போ அவங்க 2 பேரும் போகும்போது ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பான். அதே காம்ப்ளெக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து லிப்ஸ்டிக் வாங்குறதுக்கு போயிருந்திருப்பேன். நான் லிப்ஸ்டிக்லாம் இருந்துட்டு என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக என் ஆள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு லிப்ஸ்டிக் வாங்க வந்திருப்பானா. நான் அங்கே இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வேறு பக்கமாக போயிடுவான். அப்படி 2 பேரும் ஒன்றா வெளியே போகும்போது அந்த பொண்ணு பார்த்துட்டு இந்த மாதிரி ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ வந்து நீ நானும் டேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்து என் ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஆனால் அந்த பொண்ணை நிறுத்தி என் ஆள் ரொம்ப டேரெக்டாகவே எனக்கு வேற ஒன்று பொண்ணு பிடிச்சிருக்குமா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணுக்குலாம் ஒரே கஷ்டமாக போயிடுது. என் செல்லக்குட்டி எனக்கு எந்த அளவுக்கு லாயலாக இருக்கா, ஆனால் நான் என்ன பண்ணுறது, அவன் காதல் தெரியாமல் இந்த டாக்ஸிக் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே இதை நினைக்கும் போது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனை பார்க்கறதுக்கு ஒரு கிளைண்ட் வந்துருக்காங்க. அவங்க இருந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து சீட் பண்ணிகிட்டே இருக்கான், ஸோ அதனால் இந்த கேஸ் போட்டு அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெட் லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. என் பாய் ஃப்ரெண்டுக்கு தான் ரெட் கலரில் யார் லிப்ஸ்டிக் போட்டாலும் அவங்க தப்பான பொண்ணுங்கன்னு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறவனாச்சே, அதனால் அவனுக்கு செம்ம காண்டாகுது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. என்னோட மாமியார் என்னோட பாய் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்காது, 2 பேருமே சீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு மேக்கப் போட்டிருக்கான்னு வச்சுக்கோ, அந்த மேக்கப் தான் அவரோட பவர்ஃபுல் வெப்பன், அந்த மேக்கப்பில் அவள் பியூட்டியை வச்சு எந்த பையனையும் நாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நாள் கழிச்சு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் அவங்க அம்மா பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பான், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க பவர்ஃபுல் வெப்பனே மேக்கப் தான்ட்டு, அந்த மேக்கப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஏன் அப்பா வந்து உங்கள் கூடயே வச்சுக்க கூடாதுன்ட்டு. அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் என்னோட பாய் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்டு அவங்களும் வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தேடி போயிருப்பாங்க. இப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிய இப்போ பார்த்தீங்கன்னா என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ ஒரு பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே என் பாய் ஃப்ரெண்டுக்குலாம் எரியக்கூடாத இடம்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அவன் வேற அண்ணா நல்லா இருக்கீங்களா, அண்ணா சாப்பிட்டீங்களா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு மென்ஷன் பண்ண
இவனுக்கு அது அப்படியே காதில் வந்து டங்கு டங்குன்னு அடிக்கிற மாதிரி எவனுக்குடா அண்ணா மரியாதையாக இருந்துக்கு ஒழுங்கு மட்டும் ஓடி போயிடிய முன்னாடியே நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு என் பாய் ஃப்ரெண்டே ஒருத்தர் வெறுப்பேற்றுறானா பெரிய ஆள் தான் இருக்கும். ஸோ உடனே அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் அடித்து இங்கே பாரு நான் இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட்லாம் கிளம்பி வா அப்படிங்கிறான். நான் பார்த்துட்டு ராத்திரி வீட்டில் 2 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்லான்னு சொன்னேன், உனக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு புது டிஷ்ஷெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேன், இப்போ என்னடா ஃபோன் பண்ணி 2 பேர் ரெஸ்டாரண்ட் போகலான்னு கூப்பிட்றேன், அப்போ இந்த சாப்பாடெல்லாம் எவன் சாப்பிட்றது, நீ தான் சாப்பிட்ணும் கிளம்பி வா அப்படின்னு. அந்த சாப்பாடை குப்பையில் போடு, நான் வந்து ஒரு பெஸ்ட்டான ரெசார்ட்டில் வந்து நான் 2 டேபிள் புக் பண்ணியிருக்கேன், ஒழுங்கு மரியாதையாக அந்த இடத்துக்கு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். இதை பார்த்தோன்னே என்ன மறுபடியும் சைக்கோவாக மாறிட்டான்னு யோசிச்சுட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேக்கப்லாம் போட்டு நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோன்னே மறுபடியும் தேய்ச்சற காலை தேய்ச்சிக்கிட்டு இருப்பானா. அதாவது பார்த்தீங்கன்னா மீக்கோ எனக்கு இந்த மேக்கப் பிடிக்கல அப்படின்னு நான்லாம் பார்த்துட்டு ஆட போங்கடாடி மறுபடியும் முதல்ல இருந்தா என்னடா மறுபடியும் முதல்ல இருந்தா ஆரம்பிக்கிறேன், உங்ககிட்ட தான் சொன்னல நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கொண்டு அப்போலாம் மண்டைய ஆட்டிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா மறுபடியும் நோ மேக்கப்னு சொல்கிறேன், அதெல்லாம் முடியாது, நானும் பேசியாச்சு ஆர்கியூ பண்ணியாச்சு, நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல போவேன். அவன் பார்த்துட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருந்தான், எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தாங்க, கடைசியில் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, நான் சின்ன பையன் கூட பார்க்காம என்னை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வேற ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னு சொன்னேன். மேக்கப் போடுறவங்க யாருமே தப்பான பொண்ணுங்க முதல்ல கிடையாது, அவங்க லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் மேக்கப் வந்து போடுறாங்க, உன்னோட பாயிண்டில் இருந்துட்டு மேக்கப் போடுறவங்களாம் தப்பாக இருக்காங்க அப்படிங்கும் போது நீ என்னையும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்திருப்பேன், நீ இப்படி தான் நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு நானும் வந்து கோவத்தில் பயங்கர எமோஷ்னலாக பேச அவன் வந்துட்டு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் காத்த எனக்கு எல்லா விளக்கெண்ணையும் புரியுதுடா, இதுக்கு மேலே உன் கூடலாம் இருக்க முடியாதுடா முடிச்சு போண்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரெஸ்டாரண்ட்டு வெளியே வந்துட்டேனே. உடனே என் பின்னாடி வந்துட்டு இப்பெல்லாம் போகாத, எனக்காக இதை மட்டும் விட்டுற, மேக்கப் மட்டும் போடாத என் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க போக இல்லை நீலாம் திருந்தவே மாட்டேன், நாய் வாழை என்னைக்கு நிமித்தவே முடியாது, அதே மாதிரி தான் நீயும் உன்னோட பிடிவாதத்தை நீ விடவே மாட்டேங்கிற, அதனால் இதுக்கு மேலே உன் கூட என்னால் குப்பை கொட்ட முடியாது, 2 பேரும் முடிச்சுக்கலாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி அவனை பிரேக்கப் பண்ணிட்டேங்க. நான் பிரேக்கப் பண்ண காண்டில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு செம்ம காண்டாகி பிக்சரெல்லாம் கிழிச்சிட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாரடி நீ வீரவசனை விட்டுட்டு இருந்தான். ஆனால் இந்த பக்கம் நான் என் தம்பியை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவனை மொத்தமாக நான் முடிச்சு காட்டிட்டேன்டா, நான் இதை பற்றி அம்மா அப்பா கிட்ட சொல்ல போகிறேன், எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லி கேட்டோன்னே ஃபஸ்ட்டு டைம் என் தம்பி எனக்கு மரியாதை கொடுத்து பேசுனா, இன்றைக்கி தாண்டி நீ வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, அவனாம் உனக்கு நல்ல ஒரு பர்சனே கிடையாது, நீ ஒன்றும் கவலைப்படாத, வீட்டில் எல்லார்ட்டையும் தைரியமாக போய் பேசு, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். உடனே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்துட்டு எங்கள் அம்மா என்கிட்ட பேச வந்தாங்க. ஐயோ இவங்க என்ன நம்மக்கிட்ட பேச வராங்க, நம்ம தானே அவங்கக்கிட்ட பேச போகணும்னு சொன்னோன்னே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னாங்க, இல்லாமா எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு நேராக ஓடி போயிட்டேன். இந்த பக்கம் பார்த்தா என் பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் இருக்கான்ல, அவர் இருந்துட்டு என்ன நடந்தாலும் பாரு உன்னை திரும்பி நான் என் கூடயே கூப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான வீர டயலாக்லாம் விட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் செல்லக்குட்டி எனக்காக என்னுடைய டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச போயிருக்கான், இந்த மாதிரி அவளை விட்டு அவளை தயவு செஞ்சு ஹாப்பியாக இருக்க அப்படின்ட்டு. அப்போ இருந்துட்டு என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்ட் என் செல்லக்குட்டியை பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து நினச்சா அவளை சந்தோஷமாக பார்த்துக்கலாமா, அவளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். கிட்ட அப்படி சொன்னோன்னா மேனேஜர் பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒரு நல்ல காதலுக்கு ஒரு நல்ல மனசு ஒரு சப்போர்ட்டு தான் தேவை, இந்த பணம்லாம் வந்து முக்கியம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அட்வொகேட்டை வச்சுருக்கேன், ஏன்னா என் பாய் ஃப்ரெண்டை எடுத்து சண்டை போடணும்ல, அந்த அட்வொகேட் இருந்துட்டு நேராக என் செல்லக்குட்டியை பார்த்து இங்கே பாரு உன்னையும் அவளையும் சேர்த்தி வச்சு தான் இருந்துட்டு அவன் கேஸையை போட்டிருக்கான், ஸோ அதனால் இந்த கேஸெல்லாம் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு அவளை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி என்னோட அட்வொகேட் சொன்னோன்னே இதை கேட்டு என் செல்லக்குட்டி இருந்துட்டு சரி நான் அவளை விட்டு தள்ளி இருந்தால் இந்த கேஸ்லேருந்து அவளை காப்பாற்றிடுவீங்களான்னு சொல்லி கேட்டோன்னே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பக்கம் என் பாய் ஃப்ரெண்டு சரி இவளை வந்து இதுக்கு மேலே நம்ம மெயினான இடத்துல தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு இவன் ஏதோ புதுசாக ஸ்கெட்சு போட்டுருக்கான், ஒரு வெட்டிங் ரிங்கெல்லாம் எடுத்து வச்சு எதுக்கோ வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். இது எது தெரியாத நானும் இருந்துட்டு எப்பயும் போல அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து நான் வரது தெரிஞ்சோன்னே யாழு போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கோ, என்னை பார்க்கறதுக்கு விருப்பம் இல்லாமல் எல்லாம் என் அட்வொகேட் பண்ணி விட்ட வேலை தான். அப்போ அந்த மேனேஜர் லேடியை பார்த்து இந்த மாதிரி அவனுக்கு எதிராக நான் கேஸ் போட்டுட்டேன், நான் அவன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பையும் முடிச்சுட்டேன், இவன் கூடலாம் குடும்பமே நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும் போது என் ஆளோட டிராயிங்கை அங்கே ஒரு டேபிளில் பார்த்தேன், யாருடா ஏன் ஆளை இவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் திருப்பி பார்த்தா என் தம்பி பேர், எது என் தம்பிக்கு என் தம்பிக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு சொல்லி ஷாக்காகும் போது அந்த இடத்துல எனக்கு மேலே ஒரு சாக்கு, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவன் எங்கள் அம்மாவையே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி உங்கள் பொண்ணும் நான் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தோம், நடுவில் இந்த பையன் வந்து உங்கள் பொண்ணு மனசை கழிச்சிட்டான், என்னை வந்து அவள் வேணான்னு சொல்லிட்டா, என்னை சீட் பண்ணிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையன் தான், உங்கள் பொண்ணு மேலே எந்த தப்பு இல்லை, நீங்கள் வளர்த்த வளர்ப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு
எங்கள் அம்மாவை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ண இதுக்கு மேலே போட்டான் பாருங்க ஒரு போடு. அந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுங்க. என்னங்கிறான், நான் தான் உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா அந்த நோட்டீஸை பார்க்க என்ன பார்க்க, நோட்டீஸை பார்க்க என்ன பார்க்க, என் பாய் ஃப்ரெண்டை பார்த்துட்டு சாரி எக்ஸை பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் லேடி இருந்துட்டு ஏன்டா அவகிட்ட பேச மாட்டேங்கிற, போய் பேசுகிறா அப்படின்னு ஒன்று. இல்லை அட்வொகேட் தான் சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதனால் இந்த கேஸை வந்து அவள் வின் பண்ணுற வரைக்கும் நான் அவகிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பலார்னு என் கண்ணத்தில் ஒன்று விட்டாங்க பாருங்க. அடேங்கப்பா என்ன அடி. அம்மா என்னை பார்த்து என்ன தைரியம் தான் சொக்க தங்கம் ஜுவல்லரி அந்த பாயிண்ட் போய் வேணான்னு சொல்லியிருப்பேன், சீட் பண்ணியிருப்பேன், சீ வெக்கமா இல்லை நீலாம் முதல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேட்டோன்னே அப்போ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து தான் அடங்கொன்னா என்ன தைரியம் தான் என்னையவே வேவு பார்த்துட்டு இருப்பான், இவன் ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்கான், நல்ல வேலை கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்படும் போது எங்கள் அம்மா என் பக்கத்தில் வந்து இப்போ கூட அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறானா, மேரேஜ் கூட ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டான், நீ ஒரு சைன் மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கோயேன், நீனையும் அவனும் அஃபிஷியலி மேரிடு, இப்போ கூட சொல்கிறேன் தயவு செஞ்சு அவனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்டே போயிடுன்னு சொல்லிட்டு அவன் வந்து எங்கள் அம்மாவை மேனிப்புலேட் பண்ண, எங்கள் அம்மா வந்து என்ன மேனிப்புலேட் பண்ண, அடங்கொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு ஏய் தாய் கழுவி மரியாதையாக இருந்துக்கோ, சொக்க தங்கன்னா நீ வேணா அவனை கொஞ்சம் சொரண்டி போய் அடகு கடையில் அடகு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நேராக மேலே வந்தேன். பார்த்தா என் தம்பி பார்த்தோன்னே என்னக்கா ரொம்ப வலிக்குது அப்படின்னு, ஐயோ பார்த்துட்டானே அசிங்கப்படுத்தி விடுவானோ அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அம்மா அவனை அடித்தாலும் சரி உதச்சாலும் சரி நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன்னு சொன்னான். அப்போ அவனை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன்டா பின்னாடி அந்த அடியை அடிக்கிறாங்க கீழே போட்டு வந்து ஏன் எங்கள் அக்காவை அடிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காதவன் தானடா நீன்னு. அப்போ உடனே இருந்துட்டு என்னோட தம்பிக்காரன் உடனே என் ஆளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அக்காவை ஓங்கி பலார்னு எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் கொடுத்துட்ருக்கான் என் ஆளுக்கு, நான் வீட்டில் அடி வாங்கினதெல்லாம். உடனே என் ஆள் என்ன பண்ணியிருப்பான் வந்து டேரெக்டாக மோட்டிவேட் பண்ண முடியாது, அதான் அட்வொகேட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் என் தம்பிக்கு பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு என் ஆள் ஒரு பயங்கர மோட்டிவேட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக மோட்டிவேஷன்லாம் கொடுத்து உன் அக்கா பின்னாடி நீ தான் நிற்கணுமே, உன்னை எதிர்த்து நின்னாலும் எல்லாரும் உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் உங்கள் அக்கா பின்னாடி தான் நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கர மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் பாய் ஃப்ரெண்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவன் எனக்கு மெசேஜ் பண்ணி உன்னை பார்க்கணும் இந்த இடத்துக்கு வான்னு சொல்லுவான். அங்கே பார்த்தீங்கன்னா நான் வருவேன்னு சொல்லிட்டு கால் கடுக்கு நின்றுட்டு இருப்பான். நீங்களும் என்ன நினைக்கிறீங்க, நான் கண்டிப்பாக போவேன்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாம் மக்களே, நான் கண்டிப்பாக போனேன் என் டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டாக பார்க்குறதுக்கு. போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்க்க போகணுன்ட்டு போனேன். ஆனால் அந்த இடத்துக்கு என்னோட அட்வொகேட் இருந்துட்டு அவனை பார்க்க போனாங்க. பார்க்க போயிட்டு என்னோட கிளைண்ட்டெல்லாம் வந்து உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உனக்கு அவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு என்ன இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட சொல்கிறேன், வாடா தம்பி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கலாம், என்னடா பாய் ஃப்ரெண்டாக பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கேன் அப்படின்ட்டு. வேறு ஒன்றும் இல்லை, நேராக என் அட்வொகேட்டுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் அவன் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் வேறு என்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்லி கூப்பிட்றான், எனக்கு வந்து அவன் மூஞ்சில் முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்லை, நீங்களே போயிட்டு அவனை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா என்னோட பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஸோ அவனை பார்க்கறதுக்கு என்னோட அட்வொகேட் வந்து போயிருந்திருக்காரு. அட்வொகேட் வந்துட்டு அவனை பார்க்க போய் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு தான் உன்னை வேணான்னு சொல்கிறாள், சும்மா ஏன் பின்னாடியே போய் ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, விட்டுருண்ணா இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வா நான் உன்னை ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் நினைக்கலாம் இவன் எதுக்கு வந்து இவனை அண்ணான்னு கூப்பிட்றேன்ட்டு, அவங்க அம்மா வேற ஒரு மேரேஜ் பண்ணிப்பாங்களே, ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து பிறந்த பையன் தான் இவன். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா ஒரே அம்மா ரெண்டு அப்பா. இவன் அந்த அப்போ தான் சொல்கிறான், இங்கேப்பா என்ன நினச்சிட்டு இருக்க, சும்மா பொண்ணுங்க தான் ஏமாத்தவங்க நினச்சிட்டு இருக்கேன், பசங்க கூட ஏமாத்தவங்க, நான் கூட தான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பையனை என்னை விட்டுட்டு ஓட்டான் தெரியுமா அப்படின்னு, ஏதே பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸெல்லாம் பயங்கரமாக பார்ப்பான். பார்த்துட்டு டீ பையனையோட ஆமாண்டா பசங்களையும் ஏமாற்றுவாங்க பொண்ணுங்களையும் ஏமாற்றுவாங்க, அதனால் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை விட்டுரு, அவள் போய் அவள் வாழ்க்கையை நல்லபடியாக வாழட்டும். அப்புறம் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அம்மா வந்து உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் லீட் பண்ணாங்கன்ட்டு, அம்மா அவனை தினமுமே மிஸ் பண்ணாங்க, அவங்க எத்தனை தடவை உன்னை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, நீ இந்த ஈகோனால தான் இருந்துட்டு எல்லாருமே உன்னை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ கூட பாரு அந்த பொண்ணு வந்து உனக்காக எல்லா விஷயத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணான், அவளுக்கு அந்த மேக்கப் பிடிக்குது, அந்த மேக்கப்பை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிதுன்னா அந்த பொண்ணு உன் கூட இருந்திருப்பா அப்படின்னா, 4 வருஷத்துலேருந்து 6 வருஷம் அவள் என் கூட தான் இருந்தா, அவள் என்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணா அப்படின்னா, சரி ட்ரூவாக தான் லவ் பண்ணா, அது வந்து உனக்கு தெரியுது தானே, அப்புறம் ஏன் நீ வந்து அவளை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற, மேக்கப் போகிறதுக்கு ஏன் விட மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே என் அட்வொகேட் கேட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் இருந்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, என்னோட வக்கீல் இருந்துட்டு இந்த கேஸ் அவன் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டான், ஸோ நீ வந்து உன் ஹாப்பியாக உன்னோட லைஃப்பை லீட் பண்ணுன்ட்டு. அன்னைக்கு மார்னிங்கே இருந்துக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா என் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு அவனுக்கும் செட் ஆகலை, நான் வந்து அவனை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே எங்கள் அம்மாலாம்
அம்மாலாம் செம்ம காண்டில் இருக்காங்க. நான் வந்து என் செல்லக்குட்டிக்காக தான் வந்து அவனை ஏமாற்றிட்டேன்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா தான் இருந்துட்டு இரு நம்ம பொண்ணு சொல்கிறத வந்து கேட்கலான்னு சொல்லி எங்கள் அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது ஏமா வேணான்னு சொல்கிறேன்னு சொன்னோன்னே அவன் இந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து தூக்கி எரிஞ்சிட்டு போனது, அவன் என்னை ஷிட்டு மாதிரி ட்ரீட் பண்ணது, அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும் மேக்கப் பிடிக்கும்னு சொன்னதுக்கு என் தலையில் தண்ணி எடுத்து ஊற்றுனது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் தான் என் மொத்த ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு நான் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயம். அவங்களும் வந்துட்டு நீ எடுத்த முடிவு கரெக்டு தான், ஸோ எங்களை வந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னோன்னே நான் இன்னொரு விஷயத்தையும் டபுக்கான்னு போட்டு உடச்சிட்டேன். இந்த மாதிரி தம்பிக்கு வந்து நீங்கள் சொல்கிற பேஷனை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அவனுக்கு வந்து ஆர்ட் ஸ்கூல் போகணுங்கிற விருப்பம். ஸோ அதனால் அவனை வந்து அவன் போக்கிலே விட்டுருக்கோங்க. அவனுக்கு ஃப்யூச்சரில் என்னவா ஆகணும்னு நினைக்கிறானோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்குன்னு போட்டு எல்லா உண்மையும் படப்படன்னு உடைக்க எங்கள் அம்மாலாம் என் மேலே செம்ம காண்டு. எங்கள் அம்மா என்னெல்லாம் பார்வையிலே எரிச்சு சாம்பலாக்கிரும் போல். உடனே என் தம்பி இருந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அக்காவை இன்சல்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டான். இதை பார்த்தோன்னே அம்மா ஏன் இந்த மாதிரி பிடிவாதமாக இருக்க, உன்னால தான் என் வாழ்க்கையே போச்சு, நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த பையன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு என்ன தான் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்டா, அந்த மாதிரி என் தம்பியும் பண்ண விட போறியா, இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான், நீ எப்பயுமே எனக்காக நின்னது கிடையாதுன்னு சொல்லிட்டு என் மனசில் இருந்து எல்லாத்தையும் கொட்டி தீக்க உடனே என் தம்பி அவனை டிராயிங் புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் நான் பண்ண டிராயிங், நான் நல்லா தான் ட்ரா பண்ணுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, என்னோடய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிராயிங்கெல்லாம் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லார்ட்டையும் காட்ட போக அப்போ தான் தெரியுது எங்கள் அம்மாவுக்கு பையனா இது என்னை விட சூப்பராக ட்ராயிங்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு. உடனே எங்கள் அப்பா இருந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அப்படியே இருப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்றைக்கி ராத்திரி பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்டான். சரி கடைசியாக ஏதோ பேசணும்னு நினைக்கிறான், போய் பேசி தான் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் போனேன். அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாயிலிருந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இந்த 4 வருஷத்துலேருந்து இந்த 6 வருஷம் நம்ம லவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்காக நீ நிறைய விஷயத்த வந்து விட்டு கொடுத்துருக்க பண்ணியிருக்க, ஆனால் நான் தான் உனக்கு வந்து டிசர்வ் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நீ தான் கரெக்ட், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இந்த 4 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாலஜி பண்ணி போயிட்டான். எனக்கே ஒரு செகண்ட் கஷ்டமாயிடுச்சு, என்ன இவன் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்த்து பேசி முடிச்சுட்டு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவனோட தம்பி இருந்துட்டு என்னடா நல்லபடியாக 2 பேரும் பேசி சமூகமாக முடிச்சிட்டிங்களா, சரி வா அம்மாவுக்கும் உனக்கு ஒரு டின்னர் புக்கிங் பண்ணியிருக்கேன் வந்து அம்மாட்ட பேசணுன்னு. இவன் வந்துட்டு நான்லாம் வரமாட்டேன், நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு. சும்மா விடாப்படியாக பிடிவாதம் பிடிக்காத, அம்மா அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க, மூடிட்டு வந்து அம்மாவை பாருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பிக்காரன் தலையில் அடித்து கூட்டிகிட்டு போயிடுவான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் செல்லக்குட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நான் கேஸு போட்டு வின் பண்ணது இது எல்லாத்தையும் என் தம்பிக்காரன் என் செல்லக்குட்டிகிட்ட சொன்னோன்னே உடனே என் செல்லக்குட்டி அவன் நான் இருக்க இடத்துக்கு ஓடி வந்து இந்த வீக்கெண்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மேக்கப் கிளாஸுக்கு வந்து டியூஷன் எடுக்கலான் இருக்கிற வந்து ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட் அந்த இடத்துல கொடுத்துட்டு உடனே என் செல்லக்குட்டி ஓடி போச்சு. என் ஃப்ரெண்டு வந்துட்டு மச்சான் இவன் நல்லா இருக்கான்னு சொன்னான். ஸோ நீங்கள் நினச்சது கரெக்டு தான். அந்த வீக்கெண்டு நான் போனேன். என்ன கிளாஸ் தெரியுமா, லிப்ஸ்டிக் மேக் பண்ணுற கிளாஸ். நான் போனேன், எனக்கு ஒரு ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த ஷேடை எடுத்தேன், ஒரு பர்சனை மனசில் வச்சுட்டு அந்த லிப்ஸ்டிக்கை நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளாஸில் எல்லோரும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என் செல்லக்குட்டியை நான் பார்க்க போனேன். பார்க்க போயிட்டு இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் உனக்காக தான் மேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு அவனுக்கே நம்ப முடியல. எனக்கு எதுக்கு கொடுக்குற அப்படின்னோடனே இல்லை வாயை மூடிட்டு வாங்கு, இன்னும் 2 விஷயம் சொல்லணும் மறந்துட போகிறேன் அப்படின்னோடனே என் செல்லக்குட்டி அந்த லிப்ஸ்டிக்கை வாங்கிடுச்சு. உடனே இங்கே பாரு நானும் அவனும் பிரேக்கப் பண்ணிட்டோம், இப்போதைக்கு நான் சிங்கிளாக தான் இருக்கேன். அப்புறம் வந்து நான் ஒரு கடையில் வேலை செஞ்சுட்டதில்ல, அந்த வேலையை எனக்கு பிடிக்கல, அவன் சொன்னோன்னு அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தேன், அந்த வேலையை நான் விட்டுட்டேன். இப்போ நான் வேறு ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன், அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் கம்பெனி. ஸோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிலாம் போனேன். இன்டர்வியூவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் கைஸ். உடனே என்னோட புது பாய் ஃப்ரெண்டு என் ஆளுக்கு ஃபோன் பண்ணி உங்களை நான் பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவனும் வந்தான். என் செல்லக்குட்டி பார்த்துட்டு என்னடி செலக்ட் ஆனியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆண்டா செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் தான் சரியான மங்குனியாக இருந்திருக்கேன், நீ என்னை எவ்வளவு ட்ரூவாக லவ் பண்ணியிருக்க, ஆனால் எனக்கு தான் அந்த விஷயம் தெரியாமல் உன்னை நிறையவே ஹர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலே எனக்கு நிறைய இடத்துல நீ சப்போர்ட் பண்ணியிருக்க, என்னை மன்னிச்சிரு, அப்புறம் நான் டேட் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் அவன்கிட்ட கேட்டேன். அப்போ என் செல்லக்குட்டி என்ன சொல்லியிருக்கோம், செல்லமே இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், நீ எப்படியோ திரும்பி என்கிட்டயே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நானும் அவனும் கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டோம். ஸோ இப்படியே ஒரு ஹாப்பியான ஹெண்டிங்கோடு வந்துட்டு இந்த சீரீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது கைஸ். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும், வாரத்தில் ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஐடி கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே என்னோட பேஷனான யூடியூபையும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஸ்ட்ரகிளுக்கு நடுவில் தான் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட சப்போர்ட்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது இருந்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் ஃபீட்பேக்லாம் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் எனக்கு ஒரு பொண்ணு ரிவ்யூ கொடுத்ததுனால தான் ஓகே நம்ம சைடு இந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஸோ மச். என்னை யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.